ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதிரி தேர்வு 2ல் பொதுறிவிலேருந்து 75 வினாக்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பொதுறிவிலேருந்து 75 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா, தமிழ் மாதிரி தேர்வில் வந்து தமிழ் ஃபஸ்ட்டில் வந்து 100 வினாக்கள் பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ நம்ம நேற்றுலேருந்து வந்து மாதிரி தேர்வு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்து எக்ஸாம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே டெஸ்ட் வந்து நம்ம போட்டுட்ருப்போம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ரிவிஷனுக்கு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் தமிழ்னா நெக்ஸ்ட் நாள் வந்து பொதுறிவு மாற்றி நம்ம டெஸ்ட் வைப்போம். ஸோ ரெண்டையுமே ஈவனாக வந்து நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம இந்த பொதுறிவு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பாலிட்டி வரும், பாலிட்டி, எக்கனாமிக்கு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாமே சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 75 கொஷின்ஸ் எடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ மேக்ஸுக்குன்னு சொல்லி நம்ம தனியாக ஒரு கிளாஸ் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இப்போ தமிழும் ஜிஎஸ்ஸும் மட்டும். சரிங்களா? ஸோ இன்றைக்கான 75 கேள்வி பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த 75 கேள்வியுமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் எதுவும் தேவைப்பட்டது அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அதாவது நம்ம கொஷின் பேங்க் மாதிரி அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு புக்கு மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட் வந்து மாடல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெறும் கொஷின் மட்டும்தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற பாக்ஸ் கொஷின்ஸ் தனியாக, புக் பேக் கொஷின்ஸ் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு லைன் பை லைன் கொஷின்ஸுன்னு தனியாக ஃபுல்லாமே உங்களுக்கு எல்லாமே பிரித்து நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற டோட்டலாக தமிழ், சயின்ஸு, சோசியல் எல்லாத்தில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே வந்து உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன்ஸோட கொடுத்துருவோம் வித் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸோட. ஸோ இதுதான் நம்ம கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியல். சரிங்களா? உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஷின் பேங்க் அப்படிங்கிறது வந்து தனியாக டெஸ்ட் பேட்சில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் தனியாகவும் டெஸ்ட் பேட்ச் தனியாகவும் போயிட்டுருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் மேலே இருக்கிற நம்பர் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, பாறைகளும் குன்றுகளும் அடங்கிய மராத்திய நாட்டின் நிலப்பகுதி அந்நிய படையெடுப்பாளர்களிடமிருந்து மராத்தியருக்கு பாதுகாப்பளித்தது. ஸோ இது வந்து சரிங்களா? இந்த பாறைகளும் குன்றுகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 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 சைடு இருக்கிற அந்த நிலப்பகுதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்நிய, அதாவது எதுக்கு இருக்கிற அந்த படையெடுத்து வர்றாங்களா, ஸோ அவங்ககிட்ட இருந்து மராத்தியர்களை வந்து பாதுகாப்பளித்தது. சரிங்களா? ஸோ சரிதான். மராத்திய நாட்டின் புவியியல் கூறுகள் கொரில்லா போர் முறைக்கு உகந்ததாக விளங்கியது. மராத்திய நாட்டோட புவியியல் கூறுகள் வந்து பார்த்திங்கன்னா கொரில்லா போர் முறைக்கு வந்து உகந்ததாக விளங்கியது. இதுவும் சரிதான். சரிங்களா? ஸோ ஆன்சர் இரண்டுமே சரி. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. சரிங்களா? நம்ம சிந்து சமவெளி, குப்தர்கள், மராத்தியர்கள், பாமினி விஜயநகர பேரரசு எல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக நாங்கள் கொஷின்ஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபுல் டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு அந்த டெஸ்ட் எல்லாம் படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? 2வது கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக. திட்டங்கள் மற்றும் திருமண உதவி. யார் யார் எந்தெந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க திருமணம் இதுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் அவர்கள் என்ன உதவி பண்ணாங்க திருமணத்துக்காக வந்து என்ன உதவி பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா விதவை திருமணத்தை அவங்க தான் அவங்களோட திட்டம் மூலயமா தான் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் தான் வந்து பார்த்திங்கன்னா விதவை மறுமணம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? விதவை மறுமணம். அடுத்து வந்து பாருங்கள், EVR மணியம்மையார் வந்து பார்த்திங்க அவங்களோட நினைவாக வந்து 7 விதவை தாயின் பெண்கள் வந்து அந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. 7 விதவை தாய் பெண்கள் அப்படிங்கிறவங்கள அந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. டாக்டர் முத்துலக்ஷ்மி நினைவு அவங்களோட நினைவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கலப்பு திருமணம் வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அடுத்தது அன்னை தெரசா நினைவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அனாதை பெண்கள். சரிங்களா? ஸோ சரியா? யார் யார் எந்தெந்த திட்டத்தில் என்னென்ன திருமணத்திற்காக உதவி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பாருங்கள். ஆன்சர் 4, 3, 1, 2. 4, 3, 1, 2. சரிங்களா? ஸோ இந்த 75 கேள்வியுமே நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக கொஷின்ஸ் ரிவிஷன் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் சேர்த்து தான் நம்ம ரிவிஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். நம்ம இதுலேயே ஃபுல்லாமே கலந்து தான் கொடுப்போம். அப்போ நீங்கள் அதையும் சேர்த்து படித்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 3வது கேள்வி, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான இடங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்டியல் சாதியினருக்கும் பழங்குடி மக்களுக்கான இடங்களின் எண்ணிக்கை வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எவ்வளவு எண்ணிக்கை அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 44 மற்றும் 2. சரிங்களா? 44 மற்றும் 2 இடங்கள். 4வது கேள்வி, இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மாவட்ட அளவில் வளர்ச்சி குழுக்கள் அமைக்கப்பட்ட நிலையில் இதனை அமைக்காத இந்திய மாநிலம் எது? சரிங்களா? அதாவது வந்து கொஷினை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.
இந்தியாவில் வந்து மாவட்ட அளவிலான ஒரு ஏற்றுமதி ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு வளர்ச்சி குழு வந்து அமைச்சாங்க. அதில் வந்து ஒரு சில மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழுவை வந்து அமைச்சிக்கல. ஸோ அந்த மாநிலம் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எந்த மாநிலம் அப்படின்னா ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம். சரிங்களா? இந்த குழு அமைக்காத மாநிலம் வந்து மேற்கு வங்காளம். 5வது கேள்வி, 2011 அந்த ஆண்டில் மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவில் எத்தனை சதவீதம் முக்கிய தொழிலாளர்கள் வேளாண்மை மற்றும் அதன் துணைத்துறைகளில் பணியாற்றுகிறார்கள்? மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வந்து எத்தனை சதவீதம் வந்து முக்கிய தொழிலாளர்கள் வந்து வேளாண்மை மற்றும் அதோட துணை துறைகளில் வந்து பணியாற்றுறாங்கன்னு கேட்குறாங்க. எவ்வளோ சதவீதம் மக்கள் அப்படின்னா 48.9% மக்கள். சரிங்களா? 48.9% மக்கள். நீங்களும் அப்படியே ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. உங்களோட மார்க்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 6வது கேள்வி, அதாவது டேஷ் தமிழ்நாட்டின் 2வது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும். அதாவது எந்த ரயில் நிலையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட 2வது பெரிய ரயில் நிலையம்னு கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் தமிழ்நாட்டோட ரொம்ப பரபரப்பான ரயில் நிலையம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, திருச்சிராப்பள்ளி. சரிங்களா? திருச்சிராப்பள்ளி ஸ்டேஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பரபரப்பான ஸ்டேஷன், தமிழ்நாட்டோட 2வது பெரிய ரயில் நிலையம். சரிங்களா? அடுத்து 7வது கேள்வி, NH44 நமக்கு தெரியும் தமிழ்நாட்டோட மிக நீளமான நெடுஞ்சாலை. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஒசூர்லேருந்து எது வரைக்கும் அந்த நெடுஞ்சாலை போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. NH44 அப்படின்னாலும் இங்கே எது ஒசூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற நெடுஞ்சாலை தான் இது NH44. சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தனியாக எக்கனாமிக் பாலிட்டின்னு சொல்லி உங்களுக்கு கொஷின்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதுலேருந்து தான் நம்ம இப்போ ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இன்கேஸ் அதெல்லாம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் மெட்டீரியலாக கலெக்ட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் 8வது கேள்வி, பின்வரும் எந்த கூற்றுகள் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றிய தவறான கூற்று ஆகும்? சரிங்களா? கீழே கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சிந்துவெளி நாகரிகத்தை பார்த்தீங்கன்னா தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நகரங்களில் துல்லியமான வடிகால் அமைப்பு சரிதான். வணிகம் மற்றும் வர்த்தகம் முதிர்வுற்ற நிலையில் காணப்பட்டது சரிதான். தாய் கடவுளை வழிபட்டது இதுவும் சரிதான். மக்கள் இரும்பை பற்றி அறிந்திருந்தார்கள். ஸோ சிந்துவெளி மக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து இரும்பை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரிங்களா? சிந்துவெளி நாகரிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து இரும்பை பற்றி அவங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து மக்கள் வந்து இரும்பை பற்றி அறிந்திருக்கவில்லை. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து சரி. இது வந்து நம்ம தனியாக சிந்துவெளி நாகரிகம்னு சொல்லி ஒரு 100 கேள்வி நம்ம போட்டிருப்போம். சரிங்களா? அதில் ஃபுல்லாக அந்த நம்ம சிலபஸில் இருக்கிற அந்த 6th 9th 11th எல்லா பாடத்தில் இருக்கிற சிந்துவெளி மக்கள் வந்து கொஷின்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். அதை மட்டும் கிளியராக படிங்க. கன்ஃபார்மாக அதுலேருந்து நல்ல மார்க்ஸ் வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். சரிங்களா? 9வது கேள்வி, 1976ஆம் ஆண்டின் அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலம் முகவரியில் திருத்தம் செய்யப்பட்டு எந்த சொற்றொடரை வந்து சேர்க்கப்பட்டாங்க, எந்தெந்த சொற்றொடரை வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ 1976ஆம் ஆண்டு வந்து அந்த அரசியல் சாசனம் வந்து திருத்தம் செஞ்சாங்க. ஸோ அந்த திருத்தம் செய்யப்பட்டு எந்தெந்த சொற்களை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்தெந்த சொற்கள் வரும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. ஸோ இதை 3 வந்து திருத்தப்பட்டு ஆட் பண்ணியிருக்காங்க இந்த சொற்களை. சரிங்களா? 10வது கேள்வி, வகுப்புவாத அறிக்கையினை இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்த நாள். வகுப்புவாத அறிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து பிரதமர் தான் அறிவித்தார். யார் இங்கிலாந்து பிரதமர் யாருன்னா ராம்சே மெக்டொனால்ட் அவர்கள். எந்த நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அறிவித்த நாள் வந்து எந்த நாள்? ஸோ ஆன்சர் 16 ஆகஸ்ட் 1932. சரிங்களா? 16 ஆகஸ்ட் 1932 தான் வந்து இங்கிலாந்து பிரதமர் வந்து வகுப்புவாத அறிக்கையினை வந்து அறிவித்தார். சரிங்களா? இந்த கொஷின்ஸ் எப்படி வேணால் மாற்றி கேட்கலாம். அந்த டைமில் இந்தியா அந்த பிரதமராக இருந்தவங்க யார் அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? 11 பிற்கால ஹரப்பன் தளமான தாத்தேரி எங்கு அமைந்துள்ளது? பிற்கால ஹரப்பன் தளமான தாத்தேரி வந்து எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பஞ்சாப்ல. சரிங்களா? பஞ்சாப்ல தான் அமைந்துள்ளது. 12வது கேள்வி, அவுரங்கசீப் டேஷாம் ஆண்டு பீஜாப்பூரையும் கோல்கொண்டாவையும் கைப்பற்றினார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுரங்கசீப் வந்து பீஜாப்பூரையும் கோல்கொண்டாவையும் ரெண்டுமே இணைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கைப்பற்றினார். அது வந்து எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் 1687. சரிங்களா? 1687 தான் வந்து பார்த்தீங்கன்னா பீஜாப்பூரையும் கோல்கொண்டாவையும் வந்து கைப்பற்றி ரெண்டையுமே இணைத்தார். சரிங்களா?
13வது கேள்வி, இந்தியாவில் அயன மண்டல பசுமை மாறா காடுகள் கொண்டிராத பகுதி எது? இந்தியாவில் அயன மண்டலம் பசுமை மாறா காடுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வேறு. அந்த பசுமை மாறா காடுகள் இல்லாத பகுதி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, கொண்டிராத பகுதி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கொஷினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதி. சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பகுதி வந்து பசுமை மாறா காடுகள் தான். கிழக்கு பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசுமை மாறா பகுதி கிடையாது. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 14வது கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக. ஒவ்வொரு கழகமும் முக்கியமான ஆண்டுகள். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். வரலாற்றில் சிறப்புமிக்க ஆண்டுகள்னு சொல்லி நம்ம தனியாக 2 வீடியோ போட்டிருக்கோம். அதுலேயே எல்லா டைப் ஆஃப் ஆண்டுகளும் நம்ம அதில் பார்த்துட்டோம், எந்தெந்த வருஷம் என்னென்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ இதுவும் நம்ம ரொம்ப முக்கியம் தான். சரிங்களா? சாந்தல்கள் கழகம். சாந்தல்கள் கழகம் எந்த வருஷம்? 1855. சரிங்களா? மாப்ளா கழகம் 1921. வைசாக் கழகம் 1923. பர்தோலி சத்தியாகிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1929. சரிங்களா? பர்தோலி சத்தியாகிரகம் எந்த வருஷம்? 1929. சரியா? சாந்தல்கள் கழகம் வந்து 1855. மாப்ளா கழகம் 1921. வைசாக் கழகம் 1923. பர்தோலி சத்தியாகிரகம் 1929. சரி, ஆர்டர் பிரகாரம் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4, 3, 1, 2. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், 15வது கேள்வி. வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்னும் பட்டம் சூட்டியவர் யார்? ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி. சர்தார் வல்லபாய் பட்டேல் நம்ம சொல்கிறோம்ல, அவருக்கு அந்த சர்தார் அப்படிங்கிற பட்டம் வந்து சூட்டியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ யார் அப்படின்னா ஸோ ஆன்சர் மகாத்மா காந்தி. ஆப்ஷன் சி, மகாத்மா காந்தி அவர்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் அப்படின்னு சொல்லி பட்டம் வந்து சூட்டினார். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்திய தேசிய இயக்கம் தான் ஐஎன்எம்லேருந்து வர வேண்டிய கேள்விகள் இதெல்லாமே. சரிங்களா? 16, விவசாயத்துறையில் வேலையின்மையை கீழ்கண்டவாறு எவ்வாறு வகைப்படுத்தலாம்? சரிங்களா? விவசாயத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா வேலையின்மையை வந்து கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். ஆன்சர் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், பருவகால வேலையின்மை சரிதான், மறைமுக வேலையின்மை, நீடித்த வேலையின்மை. ஸோ 3மே சரிதான். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஸோ ஆன்சர் அனைத்துமே சரி. சரிங்களா? 3மே, பருவகால வேலையின்மை, மறைமுக வேலையின்மை, நீடித்த வேலையின்மை, 3மே வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துறையில் வர வேலையின்மைகள் தான். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து அனைத்துமே சரிதான். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், 17வது கேள்வி. குடும்பத்திற்கு எத்தனை, அதாவது டேஷ் என்பதை ஊக்குவிக்கவும் மக்கள் தொகையை எந்த ஆண்டில் நிலைப்படுத்தவும் 2000 ஆண்டின் தேசிய மக்கள் தொகை கொள்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? சரிங்களா? ஸோ எந்த திட்டத்தை ஊக்குவிக்கிறதுக்காக மக்கள் தொகை வந்து எந்த ஆண்டில் வந்து நிலைப்படுத்தவும் 2000 ஆண்டின் தேசிய மக்கள் தொகை கொள்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த திட்டம் வருதுல? ஆன்சர் 2 குழந்தைகள் திட்டம் மற்றும் எந்த வருஷம்? 2046. சரிங்களா? அதாவது குடும்பத்திற்கு 2 குழந்தைகள் திட்டம் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஊக்குவிக்கவும் மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா 2046 வந்து நிலைப்படுத்தவும் வந்து 2000 ஆண்டின் தேசிய மக்கள் தொகையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இதிலெல்லாம் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க. சரிங்களா? 18வது கேள்வி வந்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள இந்திய மண் வகைகளை பரப்பளவின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் எழுதுக. சரிங்களா? பரப்பளவு நம்ம தெரிஞ்சிருக்கணும், அதை வந்து இறங்கு வரிசையில் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்குன்னே நம்ம தனியாக மண் வகைகள், அந்த 8 மண் வகைகள் என்னென்ன, அது எவ்வளோ பரப்பளவு, ஸோ அது எப்படியெல்லாம் வகைப்படுத்தலாம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருப்போம் புவியியல், அதாவது ஜியாகிரஃபியில். சரிங்களா? ஸோ இதில் கரெக்டான ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி, வண்டல் மண், செம்மண், கரிசல் மண் மற்றும் லேட்ரைட் மண். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இறங்கு வரிசையில் எழுத மண் வகைகள். பரப்பளவில் அதோட பரப்பளவை பார்க்கும்போது இறங்கு வரிசையில் எழுதும்போது ஃபஸ்ட்டு வண்டல் மண் தான், அப்புறம் செம்மண், கரிசல் மண், லேட்ரைட் மண். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 19வது கேள்வி. சூரிய கதிர்வீச்சின் ஒரு பகுதி பிரதிபலிப்பின் மூலம் விண்வெளிக்கு திருப்பி அனுப்பப்படுவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சூரிய கதிர்வீச்சோட ஒரு பகுதி வந்து பிரதிபலிப்பின் மூலம் விண்வெளிக்கு திருப்பி அனுப்பப்படுவது வந்து டேஷ் எனப்படும். சரிங்களா? ஸோ என்ன டேஷ் எதோட டெஃபினேஷன் மாதிரி இருக்குது உங்களுக்கு? அல்பேட்டோ. சரிங்களா? அல்பேட்டோ எனப்படும். சரிங்களா? அல்பேட்டோ எனப்படும். 20வது கேள்வி. பின்வரும் அட்டவணைகளில் மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் இடையே அதிகாரங்களை பிரித்து தரும் அட்டவணை எது? ஸோ அட்டவணைகள் எல்லாமே ரொம்ப முக்கியம், படிச்சிருப்போம். அந்த அட்டவணையில் வந்து மாநிலங்களவைக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் இடையே அதிகாரங்களை வந்து பிரித்து தரும் அட்டவணை வந்து எத்தனாவது அட்டவணைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தாலே தெரியும் எத்தனாவது? 7வது அட்டவணையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே இருக்கிற அந்த அதிகாரங்கள் எல்லாமே வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ 7வது அட்டவணை. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இந்த ஆர்டிகல்ஸு, இந்த அட்டவணை எல்லாமே ரொம்ப முக்கியம்தான்.
21வது கேள்வி, இந்தியாவின் தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரிகள் கீழ்கண்ட கணக்குகளை தணிக்கை செய்யும் பொறுப்பில் உள்ளவர்கள் யார் யார்? சரிங்களா, இந்தியாவோட தலைமை கணக்கு இருக்குள்ள மற்றும் தணிக்கை அதிகாரிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்ட கணக்குகளை வந்து பார்த்திங்கன்னா தணிக்கை செய்யும் பொறுப்பில் உள்ளவர்கள் எந்தெந்த யார் அந்தந்த பொறுப்பில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆன்சர் ஃபஸ்ட்டு வந்து மத்திய அரசாங்கம் இருக்காங்க, மாநில அரசாங்கம் இருக்காங்க, யூனியன் பிரதேசங்கள் அரசாங்கம் இருக்காங்க. சரிங்களா, ஸோ நகர்ப்புற கிராமப்புற மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளெல்லாம் கிடையாது. சரிங்களா, ஸோ அந்த தலைமை கணக்கு அப்படின்னால யாரையும் நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க தான். ஸோ மத்திய மாநில அரசாங்கம் யூனியன் பிரதேசங்கள் அவங்க மூணு பேர் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரிகளாக வந்து செயல்பட்டு இந்த கணக்கு வழக்கு எல்லாமே பார்த்துப்பாங்க. சரிங்களா, நகர்ப்புற கிராமப்புற மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளாம் இந்த கிராமப்புறத்தில் தான் இருப்போம். நம்ம அதெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறது நம்மளுக்கு மேல் அதிகாரிகள் தான். சரிங்களா, ஸோ ஆன்சர் என்ன வரும்? 1, 2, 3 தான் சரி. சரிங்களா, 22 சரியானதை காண்க. சரியானதை காண்க. தங்கம் வந்து 198 தோல் புற்றுநோய் சரிதான். பாஸ்பரஸ் 32 வந்து தோல் நோய் கரெக்டு தான். அயோடின் 131 வந்து முன்கழுத்து கலலை இதுவும் சரிதான். ஸோ ஆன்சர் அனைத்துமே சரி. சரிங்களா, ஸோ சரியா தங்கம் 198 வந்து தோல் புற்றுநோய், பாஸ்பரஸ் 32 தோல் நோய், அயோடின் 131 வந்து முன்கழுத்து கலலை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுத்துகளை கேட்பாங்க. சரிங்களா, ஸோ அந்த ஆசிட் பேஸை பொறுத்த வரைக்கும் அது ஆகட்டும் அமிலங்கள் காரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுத்துகளை தான் அதிகமாக கேட்பாங்க சயின்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சரியானது எது தவறானது எதுன்னு கொஞ்சம் மாற்றி கேட்குறக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ அந்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிச்சிருக்கணும். சரிங்களா, ஸோ 23 பொறுத்துக. வரி வருவாய் அப்படின்னா வருவாய் மற்றும் செலவு மீதான வரிகள். மூலதன வருவாய் அப்படிங்கிறது வந்து வருங்கால வைப்பு நிதி. திட்டமில்லா செலவு வட்டி செலுத்துதல்கள். மதிப்பு கூட்டிய வரி வந்து பார்த்திங்கன்னா விற்பனை வரி. சரிங்களா, மதிப்பு கூட்டிய வரினால என்ன விற்பனை வரி தான். ஸோ சரியான ஆன்சர் என்ன வரும்? 2, 1, 4, 3. வரி வருவாய் அப்படிங்கிறது வருவாய் மற்றும் செலவு மீதான வரிகளை வந்து வரி வருவாய்ன்னு சொல்லுவோம். மூலதன வருவாய் அப்படிங்கிறது வந்து வருங்கால வைப்பு நிதியை தான் வந்து மூலதன வருவாய்ன்னு சொல்லுவோம். சரிங்களா, வருங்காலமாக நம்ம ஃபியூச்சருக்காக டெபாசிட் பண்ணுறது எல்லாமே வந்து மூலதன வருவாய் சொல்லுவோம். சரிங்களா, திட்டமில்லா செலவு அப்படிங்கிறது வட்டி செலுத்துதல்கள். மதிப்பு கூட்டிய வரி அப்படின்னா விற்பனை வரி தான். சரிங்களா, ஸோ ஆன்சர் 2, 1, 4, 3 தான் சரி. சரிங்களா, ஸோ ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். சில கொஷின்ஸ் வந்து நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா, உலகின் தொன்மையான நகரங்களை இறங்கு வரிசையில் எழுதுக. உலகின் தொன்மையான நகரங்களை வந்து இறங்கு வரிசையில் கேட்டிருக்காங்க. சரி, இது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த சிந்து சமவெளியில் பார்த்துருப்போம். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, மெசபடோமியா, சிந்து, எகிப்து, சீனா. சரிங்களா, மெசபடோமியா, சிந்து, எகிப்து, சீனா. சரிங்களா, இறங்கு வரிசையில் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, உலகின் தொன்மையான நகரங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 25வது கேள்வி, கிராம பெண்களை மேம்படுத்துவதற்காக மகளிர் திட்டத்தின் 4 முக்கிய கூறுகள் எவை? கிராம பெண்களை மேம்படுத்துவதற்காக மகளிர் திட்டத்தோட 4 முக்கிய கூறுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, 4 முக்கிய கூறுகள் எது? சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் கல்வி. சரிங்களா, சமூகம், அரசியல், பொருளாதாரம், அப்புறம் தான் கல்வி வரும். சரிங்களா, ஸோ நோட் பண்ணுங்கள். கல்வி, பெண்கள் அப்படின்னாலே கல்வி வரும். சரிங்களா, நிறைய இங்கே வந்து சமூகம் அரசியல் போல கூட சட்டம், நல்வாழ்வு, தூய்மை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கல்வியை வந்து அதிகமாக பெண்களுக்காக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ கல்வி எடுத்து வரைக்கும் திட்டமே பெண்களுக்காக தான் கொடுத்துருப்பாங்க அதிகமாக. கல்வின்னு வந்தனாலே பெண்களுக்கான திட்டம் தான். சரிங்களா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 26 பொறுத்துக்க. பிராமணங்கள் சடங்கு நூல்கள். சாமவேதம் அப்படிங்கிறது வந்து எது? மந்திர நூல்கள். ஆரண்யங்கள் அப்படிங்கிறது வந்து வன நூல்கள். யஜூர்வேதம் அப்படிங்கிறது வந்து புரோகிதர் வழிகாட்டி நூல். சரிங்களா, புரோகிதர் வழிகாட்டி நூல் யஜூர்வேதம் அப்படிங்கிறது. சரிங்களா, அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் என்ன வரும்? 3, 4, 1, 2 தான். சரிங்களா, பிராமணங்கள்னா சடங்கு நூல், சாமவேதம்னா மந்திர நூல்கள், ஆரண்யங்கள்னா வன நூல்கள், யஜூர்வேதம் அப்படிங்கிறது வந்து புரோகிதர் வழிகாட்டி நூல். சரிங்களா, ஸோ இதெல்லாமே ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் தான் நம்ம ரிவிஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறோமோ அந்தந்த லெசன் அந்தந்த சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா, நிறைய பேர் வந்து குரூப் 4லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறது. சரிங்களா, புதுசாக படிக்கிறீங்கன்னா எது இப்போ நம்ம 75 கேள்வி அப்படிங்கிறது வந்து
நம்ம டேரெக்டாக வந்து வெறும் சயின்ஸோ சோசியலோ அப்படி கொடுக்கல. உங்களுக்கு வந்து சயின்ஸ்னால் ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பயாலஜி படிக்கணும். சேம் அதே மாதிரி வந்து எக்கனாமிக், பாலிட்டி நம்ம சிலபஸ் வரை ஒவ்வொன்றும் பிரித்து நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து எவ்வளோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி டெஸ்ட்டு கொடுக்குற கொஷின்ஸாவது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக நான் சொல்கிறேன். 27 1857ஆம் ஆண்டு புரட்சியின் போது ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த இராணுவம் எந்த இராணுவம்? 1857ஆம் ஆண்டு புரட்சியின் போது ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த இராணுவம் வந்து ஆன்சர் சென்னை இராணுவம். ஆப்ஷன் சி சென்னை இராணுவம். 28 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தோல்வியடைய எது காரணமல்ல என்பதை கொடுக்கப்பட்டுள்ள வாசகங்களிலிருந்து அடையாளம் காண்க. அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் வந்து தோல்வி அடைய எது வந்து காரணம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? காரணம் அப்படின்னு கேட்கல, காரணம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷினை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆங்கில அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முக்கிய தலைவர்களை சிறையில் அடைத்தது. இது வந்து காரணம் தான். நேரு மற்றும் ராஜாஜி ஆகியோர் நேரடி நடவடிக்கையில் நம்பிக்கை வைக்கவில்லை. சரிதான். இது இந்து மகாசபை மற்றும் முஸ்லீம் லீக் நடவடிக்கையை ஆதரித்தது. ஸோ இதுதான் காரணம் அல்ல. சரிங்களா? ஆங்கில அரசாங்கம் இவ்வியக்கத்தை அடக்கியது. ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் வந்து காரணம் இல்லாதது, தோல்வியடைய காரணம் இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. இந்து மகாசபை மற்றும் முஸ்லீம் லீக் வந்து இந்த நடவடிக்கையை வந்து ஆதரித்தது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து காரணம் அல்ல. 29 கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், பழைய கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட நாகரிக காலத்தை வந்து இடைக்கற்காலம் என அறிஞர்கள் வேறுபடுத்துகின்றனர். அந்த புதிய கற்காலம் பழைய கற்காலத்துக்கு இடைப்பட்ட காலம் வந்து இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் வந்து வேறுபடுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து சரிதான். சரிங்க. ஸோ காரணம், இடைக்கற்காலத்தின் முதன்மை பண்பாக கருதப்படுவன படிக கற்களுக்கு பதிலாக நீல சாயமுடைய வெண்ணிற மணிக்கல்லும் மணற்சத்துடன் பூசப்பட்டதும் கொண்ட மிகவும் சிறிய அளவிலான கற்கருவிகள் ஆகும். சரிங்களா? ஸோ காரணமும் சரிதான். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழைய கற்காலத்துக்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தை வந்து இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான், மற்றும் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. சரிங்களா? இந்த கூற்று காரணத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக படிக்கிறவங்க நோட் பண்ணுங்கள், அதிகமாக கூற்றுக்கும் காரணத்துக்கும் கரெக்டான லிங்க் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் படித்து பார்க்கும்போதே உங்களுக்கு அது புரிகிற மாதிரி தான் இருக்கும். இல்லை கூற்றுக்கும் காரணத்துக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னா அப்போ கூற்று வந்து சரியாக தான் இருக்கும், காரணம் வந்து அதுக்கு என்ன விளக்கமாக இருக்காது, இல்லைன்னா காரணம் தவறாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? 30வது கேள்வி, தீர்ப்பாயங்கள் தொடர்பாக சரியானவை எவை? தீர்ப்பாயங்கள் தொடர்பாக சரியானது எதைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் 15வது பகுதி தீர்ப்பாயங்களை விளக்குகிறது. இந்திய அரசியலமைப்போட 15வது பகுதி வந்து தீர்ப்பாயங்களை வந்து விளக்குகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு தான். விதி 323A நிர்வாக தீர்ப்பாயங்களை விளக்குகிறது, மற்றும் விதி 323A வந்து பார்த்திங்கன்னா மற்ற தீர்ப்பாயங்களை குறிப்பிடுகிறது. சரிங்களா? ஸோ அதாவது வந்து விதி கரெக்டாக சொல்லிட்டாங்க. எந்த பகுதி அப்படின்னா 323A வந்து நிர்வாக தீர்ப்பாயங்களை வந்து விளக்குகிறது. 323A வந்து பார்த்திங்கன்னா மற்ற அந்த நிர்வாக தீர்ப்பாயங்கள் இல்லாமல் மற்ற என்னென்ன இருக்கோ அந்த தீர்ப்பாயங்களை வந்து குறிப்பிடுகிறது. ஸோ அப்போ சரிதானே? ஸோ ஆன்சர் என்ன? 2 மற்றும் சரி. சரிங்களா? ஸோ இந்த பகுதிகள் ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். எல்லா ஆர்டிகல்ஸும் நம்ம நோட்ஸாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு நோட்ஸ் வேணால் கூட நீங்கள் கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் கம்மியான நாள் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நோட்ஸாக வாங்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நோட்ஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. சரிங்களா? நீங்கள் டெஸ்ட்டாக படிக்கும் போது ஒவ்வொரு கொஷின்ஸ் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் டைப்பில் படிச்சுக்குவீங்க. பட் அது எங்கே இருக்குது, எந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட்ஸை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நோட்ஸ் வந்து நாங்கள் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். இது எங்களுக்காக சொல்லலை. ஸோ நீங்கள் வாங்குற மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியரன்ஸாக இருக்கும், நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பேசிக்காக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நாங்கள் நோட்ஸ் கொடுத்துருப்போம். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோஸும் நாங்கள் போட்டிருப்போம். அந்த வீடியோஸோட PDF தான் உங்களுக்கு நாங்கள் ஸ்டடி பண்ண கொடுப்போம். அதையும் பார்த்துக்குங்க. சரிங்களா? 31 சில தென்னிந்திய கிராமங்கள் என்னும் புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? சில தென்னிந்திய கிராமங்கள் என்னும் புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் கில்பெட்ஸ் ஸ்லேட்டர். சரிங்களா? கில்பெட்ஸ் ஸ்லேட்டர்.
32 எந்த ஷரத்து நாடாளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகியவற்றை உள்ளடக்கியது என்று கூறுகிறது? எந்த ஷரத்து வந்து நாடாளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகியவற்றை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறது எந்த ஷரத் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஷரத் 79. சரிங்களா, இந்த ஷரத் 79 வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்கள் எல்லாமே சேர்ந்ததை வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லும் ஷரத். சரிங்களா, சொல்லும் ஆர்டிக்கல். 33 வட்டப்பாதையில் இயங்கும் பொருளின் மீது மையத்தை விட்டு வெளிநோக்கி ஆரத்தின் வழியே செயல்படும் விசை வந்து எந்த விசை? இது வந்து டெஃபினிஷன் தான். சரியா, கரெக்டாக. வட்டப்பாதையில் இயங்கும் பொருளின் மீது மையத்தை விட்டு வெளிநோக்கி ஆரத்தின் வழியே செயல்படும் விசை வந்து என்ன விசை? மைய விலக்கு விசை. ஆன்சர் ஆப்ஷன் சி, மைய விலக்கு விசை. 34 பார்க்கலாம். 1824ஆம் ஆண்டு சரஸ்வதி மகால் நூலகத்தை தஞ்சாவூரில் நிறுவியவர் யார்? சரஸ்வதி மகால் நூலகத்தை வந்து எந்த ஊரில் யார் நிறுவனாங்கன்னு கேட்பாங்க. தஞ்சாவூரில். எந்த வருஷம்? 1824. யார் நிறுவனாங்க? ஆன்சர் இரண்டாம் சரபோஜி அவர்கள் தான் வந்து நிறுவனாங்க தஞ்சாவூரில். சரியா, அடுத்து வந்து பாருங்கள் 35 நாணயங்களில் தோன்றிய முதல் குப்த அரசர் யார்? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்ரீகுப்தர். சரிங்களா, அதாவது வந்து குப்த அரசர் தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர் தான். நாணயங்களில் தோன்றிய முதல் குப்த அரசர் யாருனாலும் ஸ்ரீகுப்தர் தான். சரிங்களா, ஸோ ஆன்சர் ரொம்ப முக்கியம். இந்த நம்ம குப்த பேரரசு, சிந்து சமவெளி, மராத்தியர்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாமணி விஜயநகர பேரரசுலாம் தனித்தனியாக உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்திருக்கோம். தயவு செஞ்சு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுலேருந்து 1-2 கொஷின்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சரிங்களா, நீங்கள் அவ்வளோ பெரிய பாடம் படித்தா தான் உங்களால் 2 கேள்வியே அட்டன் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். சரிங்களா, 36வது கேள்வி. இந்த முன்மொழிகளை நான் முதல் முறையாக படித்த போது மன உளைச்சலுக்கு ஆளானேன் என்றவர் யார்? இந்த முன்மொழிகளை நான் முதலாக படித்த போது மன உளைச்சலுக்கு ஆளானேன் என்றவர் யார்? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜவஹர்லால் நேரு அவர்கள். அடுத்தது பாருங்கள் 37 நிலக்கரி மற்றும் கார்பனோட பர்சன்டேஜ் கொடுத்து பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நிலக்கரி பார்க்கலாம். பீட் நிலக்கரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? பீட் நிலக்கரி 30 முதல் 35%. லிக்னைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 34 முதல் 45%. ஆந்த்ராசைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95% மேலே இருக்கும். சரிங்களா, பிட்டுமினஸ் வந்து 70 to 90. சரிங்களா, கரெக்டாக. இல்லை, பீட் நிலக்கரி வந்து 30 to 35, லிக்னைட் வந்து 34 to 45%, ஆந்த்ராசைட் வந்து 95%க்கு மேலே, பிட்டுமினஸ் வந்து 70 to 90%. சரிங்களா, 70 to 90%. சரிங்களா, அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4, 1, 2, 3. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரி. 38 இந்தியாவின் 3வது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவின் 3வது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைந்துள்ளது? குலசேகரப்பட்டினம். ஆன்சர் ஆப்ஷன் சி, குலசேகரப்பட்டினம். 39 இந்தியாவில் பசி என்ற ஒன்று மட்டுமே அரசியல் முன்னுரிமைக்கு போதுமானதாக இல்லை என கூறியவர் யார்? இந்தியாவில் பசி என்ற ஒன்று மட்டுமே அரசியல் முன்னுரிமைக்கு போதுமானதாக இல்லை என்று கூறியவர் யார்? ஆன்சர் அமர்த்தியா சென். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமர்த்தியா சென் அவர்கள். சரிங்களா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட கூற்றுக்கள் ரொம்ப முக்கியம். நம்ம ஐஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தலைவர்களும் என்னென்ன கூற்றுகள் சொல்லியிருக்காங்க, என்னென்ன முழக்கம் இட்டிருக்காங்கன்னு அந்தந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. சரிங்களா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 40வது கேள்வி. இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? ஆன்சர் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. சரிங்களா, ஆப்ஷன் பி, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. 41 சரியானவற்றை காண்க. கல்கத்தா உயர்நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் ஆகும். கல்கத்தா உயர்நீதிமன்றம் நாட்டோட மிக பழமையான உயர்நீதிமன்றம் ஆகும். சரிதான். அலகாபாத் உயர்நீதிமன்றம் மிகப்பெரிய நீதிமன்றம் ஆகும். அலகாபாத் உயர்நீதிமன்றம் வந்து மிகப்பெரிய நீதிமன்றம் ஆகும். ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா, ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் இரண்டுமே சரிதான். சரிங்களா, அதாவது வந்து நம்ம நாட்டோட மிக பழமையான உயர்நீதிமன்றம் எதுனா கல்கத்தா, மிகப்பெரிய நீதிமன்றம் எது அப்படின்னா அலகாபாத் தான். சரிங்களா, ஸோ ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது. பழமையானது அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலத்தில் இருக்கிறது, மிகப்பெரியங்கிறது ரொம்ப பெரிய அளவிலான இருக்கிறது வந்து அலகாபாத். சரிங்களா, ஸோ ரெண்டுமே ஒன்றா கொடுத்துருக்கிற காரணம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். 42 தேசிய மனித உரிமை ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு. தேசிய மனித உரிமை ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு
12 அக்டோபர் 1993 தேசிய மனித உரிமை ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 12 அக்டோபர் 1993. அடுத்து வந்து பாருங்கள் பொறுத்துக வைட்டமின் கொடுத்துருக்காங்க சரிங்களா. வைட்டமினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாமா. வைட்டமின் B1 வந்து பெரி, வைட்டமின் B3 வந்து பெல்லாக்ரா, வைட்டமின் B6 வந்து டெர்மட்டிட்டிஸ், வைட்டமின் C வந்து ஸ்கர்வி. சரியா வைட்டமின் B1 வந்து பெரி, வைட்டமின் B3 வந்து பெல்லாக்ரா, வைட்டமின் B6 வந்து டெர்மட்டிஸ், வைட்டமின் C வந்து ஸ்கர்வி. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் 2, 3, 4, 1. ஆன்சர் ஆப்ஷன் B தான் வந்து சரி சரிங்களா. 44 தமிழ்நாட்டு மிதவாதிகளின் தந்தை என அழைக்கப்படுவர் யார். தமிழ்நாட்டு மிதவாதிகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார். ஆன்சர் விஜய ராகவாச்சாரியார் அவர்கள் தான் வந்து தமிழ்நாட்டோட மிதவாதிகளின் தந்தை என அழைக்கப்படுபவர். 45 கூற்றுகளை ஆராய்க. கூற்றுகளை சரியானது கேட்டிருக்காங்க சரிங்களா. கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகின் மிக நீளமான நதி வந்து நைல் நதி தான் சரிங்களா. உலகின் நீளமான நதி வந்து நைல் நதி தான். இது வந்து 1650 கிலோமீட்டர் நீளம் கொண்டது சரிங்களா. மிக நீளமான நதி எதுனா நைல் நதி தான். எவ்வளவு நீளம்னா 6650 கிலோமீட்டர் சரிங்களா. இந்தியாவின் மிக நீளமான நதி வந்து கங்கை நதி. இது வந்து 2525 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. உலக அளவில் பார்க்கும்போது நைல் நதி தான் வந்து மிக நீளமான நதி. எவ்வளோ கிலோமீட்டர்னா 6650. ஸோ சரிதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கங்கை நதி தான் பெரிய நதி. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்னா 2525 கிலோமீட்டர் சரிங்களா. ஸோ ஆன்சர் 2ம் சரி, 1, 2மே சரி. அடுத்த பொறுத்துக. ஸோ ரொம்ப முக்கியம், எந்தெந்த பல்கலைக்கழகம் எந்தெந்த வருஷங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா. சென்னை பல்கலைக்கழகம் 1857, அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929, காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் 1976, தமிழ் பல்கலைக்கழகம் 1981. சரியா கரெக்டுங்களா. அப்போ ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3. சென்னை பல்கலைக்கழகம் 1857, அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929, காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் 1976, தமிழ் பல்கலைக்கழகம் 1981. சரிங்களா. ஸோ இந்த ஆண்டுகள் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. 47 இந்தியாவில் மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகப்படுத்துவதற்கு ஆதரவாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது யார். இந்தியாவில் மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகப்படுத்துவதற்கு ஆதரவாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது ஆன்சர் மெக்காலே பிரபு. ஆன்சர் ஆப்ஷன் சி மெக்காலே பிரபு. 48 பின்வரும் அரசியலமைப்பு திருத்தங்களில் எந்த ஒன்று அரசியலமைப்பின் முகவுரை, 53 அரசியலமைப்பு விதிகள் மற்றும் 7வது அட்டவணை ஆகியவற்றில் திருத்தங்களை செய்ததன் மூலம் அரசியலமைப்பின் மறுபதிப்பு என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா. ஸோ அதாவது திருத்தம் செஞ்சுட்டு மறுபதிப்பு கொண்டு வந்தாங்கல்ல. ஸோ எந்த அரசியலமைப்பு திருத்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 42வது அரசியலமைப்பு திருத்தம். சரிங்களா. எந்த திருத்தத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு முகவுரை மற்றும் 53வது அரசியலமைப்பு விதிகள் 7வது அட்டவணைகளுக்கு வந்து திருத்தம் செய்ததன் மூலம் வந்து புதுசாக மறுபதிப்பு என்று அழைக்கப்பட்டது அப்படின்னா 42வது அரசியலமைப்பு திருத்தம். சரிங்களா. 49 1935ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது. 1935 கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் தொடர்பான கூற்றுகளை தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ தவறானது எது பார்க்கலாமா. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து தவறு. சரிங்களா. ஸோ வங்காளத்தை வந்து கர்ஷன் பிரபு பிரித்தார். ஸோ எந்த வருஷம் நம்ம இந்த ஆண்டுகள் நிறையவே படிச்சுட்டு வந்தோம். சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து துருக்கி இத்தாலிய போர் வந்து ஏற்பட்டது வந்து 1935 சரிதான். ரவுலட் சட்டம் மற்றும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1935 சரிதான். மேசை மாநாடுகள் நடந்ததும் வந்து 1935. வங்காளத்தை பிரித்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்ஷன் பிரபு. எந்த வருஷம் எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சரிங்களா. ஸோ நான் இதையும் சொல்லிடுறேன் 1905. இந்த ஒரு டிஜிட் வந்து என்னவா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ நான் 3 டிஜிட் சொல்லிட்டேன். இன்னும் ஒரு டிஜிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப ரிப்பீட்டாக படிச்சுக்கிட்டே இருக்கோம் இதை. சரிங்களா. ஸோ வங்காளத்தை பிரித்தது வந்து கர்ஷன் பிரபு. எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. ஓகேவா. ஸோ இது இந்த இடத்துல வந்து எந்த டிஜிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேருக்கு தெரியுது அப்படின்னு. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 50வது கேள்வி பொறுத்துக.
ஃபஸ்ட்டு சைமன் குழு வந்து எப்போ 1927 நேரு அறிக்கை 1928 சமர்ப்பித்தார். இரண்டாவது வட்டமேசை மாநாடு எப்போ நடைபெற்றது 1931. வகுப்பு வாரி தீர்வு வந்து 1932. சரிங்களா? ஸோ இதுவும் ஆர்டர் பிரகாரம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த இயர்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வருஷ பிரகாரம் லைனாக எழுதி நம்ம அந்தந்த ஆண்டுகள் பிரகாரம் மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ சைமன் குழு அப்படின்னா 27, நேரு அறிக்கை 28, வட்டமேசை மாநாடு வந்து 32, 31, வகுப்பு வாரி வந்து 32 அப்படின்னு சொல்லிட்டு லைனாக அப்படியே ஆர்டர் பிரகாரம் எழுதி படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் பி 3, 1, 4, 2. 51 கீழ்கண்டவற்றில் சரியானது எது? கீழ்கண்டவற்றில் சரியானது எது? சரிங்களா? ஸோ விதிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 4ல் வந்து எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு விதி 330 மக்களவையில் தாழ்த்தப்பட்ட சாதி மற்றும் பழங்குடியினரின் பிரதிநிதித்துவம். அதாவது வந்து ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 330 விதி வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் தாழ்த்தப்பட்ட சாதி மற்றும் பழங்குடியினருக்கான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து சரிதான். அடுத்தது விதி 338 வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? விதி 338 பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது. ஸோ இது வந்து தவறு. விதி 338 வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சாதியினருக்கான தேசிய ஆணையம். அதாவது 38ங்கிறது வந்து பழங்குடியினருக்கு, 38 பட்டியல் சாதியினருக்கான தேசிய ஆணையம்ங்கிறாங்க. ஸோ இதுவுமே தவறு தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். 4வது வந்து பாருங்கள், விதி 340 வந்து பார்த்திங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணையத்தை நிறுவுதல். ஸோ இது வந்து சரிதான். சரிங்களா? 340 பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக வந்து ஆணையத்தை வந்து நிறுவினாங்க. ஸோ 340 சரிதான். ஸோ இப்போ ஆன்சர் என்ன? 1, 4மே சரி. சரிங்களா? 1, 4மே சரி, மற்ற 2மே தவறு. 2, 3 2மே வந்து தவறு தான். நம்ம இதை வந்து டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். சரிங்களா? செகண்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால தான் நான் சொல்லலை. பாருங்கள், உங்களுக்கு எதாவது தெரிலன்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து பாருங்கள், 52வது கேள்வி, தவறானவற்றை காணுங்க. ஸோ கண்டினியூவாக டெஸ்ட்டு நீங்கள் ரைட் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கான கேள்வி. சரிங்களா? ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த 1 மீட்டர் அப்படிங்கிறத வந்து எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இது வந்து பேசிக்கான கொஷின்ஸ் தான். 53வது கேள்வி, 1885 வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் மொத்தம் எத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க? பிரதிநிதிகள் வந்து எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு வந்து எங்கே நடைபெற்றது, எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, யார் வந்து தலைமை ஏற்றாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்திய தேசிய இயக்கத்தில் மெயினாக பார்த்தே வந்து அந்த கொஷின்ஸ் தான். இந்திய தேசிய இயக்கம்னு சொல்லி 3 பாட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாமே பாருங்கள். ஸோ இது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ எத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க? ஆன்சர் 72 பேர். சரிங்களா? ஸோ 72 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. 54 பிரம்மகுப்தர் எழுதிய நூல்கள் எவை? பிரம்மகுப்தர் எழுதிய நூல்கள் வந்து எவை? ஆன்சர் பிரம்மஸ்புதா மற்றும் சித்தாந்தா. பிரம்மஸ்புதா மற்றும் சித்தாந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மகுப்தர் எழுதிய நூல்கள். சரிங்களா? 55 பொறுத்துக. சரிங்களா? ஸோ மந்திரி மண்டலா அப்படிங்கிறவர் யார்? மந்திரி மண்டலா அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைச்சர் குழு. அமத்தியா வந்து பார்த்திங்கன்னா ஆலோசகர். மந்திரி வந்து ராஜதந்திரி. மாணிக்க பண்டார காப்பான் வந்து கருவூலத்தை காப்பவர். சரிங்களா? ஸோ சரியா? அதாவது மந்திரி மண்டலா அப்படிங்கிறது வந்து அமைச்சர் குழு, அமத்தியா வந்து ஆலோசகர், மந்திரி ராஜதந்திரி, மாணிக்க பண்டாரம் காப்பான் வந்து கருவூலத்தை காப்பவர். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன வருப்பா? 2, 3, 1, 4. சரிங்களா? ஸோ சரியா? 2, 3, 1, 4 தான் சரி. அடுத்து வந்து பாருங்கள், 56வது கேள்வி, அரேபிய வரலாற்று ஆசிரியர் அல்பெருனி கூறும் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட வெள்ளம் தடுப்பதற்கான மிகப்பெரிய கட்டுமானம் எது? அரேபிய வரலாற்று ஆசிரியர் வந்து அல்பெருனி வந்து ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட வெள்ளம் தடுப்பதற்கான மிகப்பெரிய கட்டுமானம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அது வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எது? ஜலமய ஜெயஸ்தம்பம். சரிங்களா? ஜலமய ஜெயஸ்தம்பம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட வெள்ளம் தடுப்பதற்கான மிகப்பெரிய கட்டுமானம். சரிங்களா? 57 பார்க்கலாமா? யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் கருத்து வந்து எது? யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே எனும் புறநானூற்று பாடலை உணர்த்தும் கருத்து வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வரி வசூலிக்கும் முறையை ஒழுங்குபடுத்துதல். ஆன்சர் ஆப்ஷன் சி, வரி வசூலிக்கும் முறையை ஒழுங்குபடுத்துதல்.
58 இந்தியா பிரான்ஸ் கடற்படைகளுக்கு இடையிலான 20வது கூட்டு பயிற்சி எது? இந்திய பிரான்ஸ் கடற்படைகளுக்கு இடையிலான 20வது கூட்டு பயிற்சி வந்து என்ன பயிற்சி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆன்சர் வருணா 2022. வருணா 2022 பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் பிரான்ஸுக்கான கடற்படைக்கு தேவையான கடற்படைக்கு இடையிலான பயிற்சி. 59வது கேள்வி வந்து பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. கூற்று மற்றும் காரணங்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ கூற்று வந்து பாருங்கள், டல்ஹௌசி பிரபு இந்தியாவிலேருந்து வெளியேறிய உடனே வந்து பார்த்திங்கன்னா 1857ஆம் ஆண்டே வந்து இந்தியாவில் முதல் சுதந்திர போர் வெடித்தது சரிங்களா. எந்த வருஷம்? 1857 டல்ஹௌசி பிரபு இந்தியாவிலேருந்து வெளியே போன உடனே சரிங்களா. காரணம் என்ன அப்படின்னா, டல்ஹௌசி வந்து பார்த்திங்க அப்படின்னா இணைப்பு கொள்கை பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. டல்ஹௌசியோட இணைப்பு கொள்கை வந்து பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது சரிங்களா. ஸோ அப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். மேலும் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் சரிங்களா. ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி சரிங்களா. 60வது கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக. 4வது அட்டவணை. ஒவ்வொரு அட்டவணைக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும். ஸோ அது என்னன்னு நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்றைக்கி இந்த பொறுத்துகளை பார்க்கலாம். 4வது அட்டவணை வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநிலங்களவை ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்கள். மாநிலங்களவைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்கள் வந்து 4வது அட்டவணையில் கொடுத்துருப்பாங்க. 7வது அட்டவணையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகார பகுப்பு. 11வது அட்டவணையில் வந்து 73வது சட்ட திருத்தம். இப்போ 8வது அட்டவணையில் வந்து மொழிகள் சரிங்களா. ஸோ சரியா ஆன்சர் என்ன வரும்? 2, 1, 4, 3 தான் சரி சரிங்களா. 4வது அட்டவணை மாநிலங்களவை ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்கள். 7வது அட்டவணையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகார பகுப்பு. 11வது அட்டவணை வந்து 73வது சட்ட திருத்தம். 8வது அட்டவணை மொழிகள். 61வது கேள்வி, கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, சத்யேந்திரநாத் தாகூர் 1863 ICS தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் ஆவார். சத்யேந்திரநாத் தாகூர் வந்து பார்த்திங்கன்னா 1863 வந்து பார்த்திங்கன்னா ICS தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் ஆவார். கூற்று 2, இவர் ரவீந்திரநாத் தாகூரின் மூத்த சகோதரர். இவர் வந்து ரவீந்திரநாத் தாகூரோட மூத்த சகோதரர். ஸோ இதுவுமே சரிதான். ஆன்சர் இரண்டுமே சரி சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். 62, உயர்நீதிமன்ற நீதிபதியோட ஓய்வு பெறும் வயது. ஸோ இல்லை அப்படின்னா அவரோட எவ்வளோ வயது முடிகிற வரைக்கும் அவர் பதவியில் இருப்பார். ஸோ ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா. ஓய்வு பெறும் வயது இல்லைன்னா அவர் எத்தனை வயசு வரைக்கும் பதவியில் இருப்பார். ஸோ ஆன்சர் என்னப்பா வரும்? 62. உயர்நீதிமன்றம் அப்படின்னா 62. அப்போ உச்சநீதிமன்றத்துக்கு என்ன வயது? ஸோ நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆளுநருக்கு எவ்வளவு, மினிமம் பிரதமருக்கு, முதலமைச்சருக்கு எல்லாத்துக்கும் வந்து மினிமம் ஏஜ் வந்து எவ்வளோ மினிமம் ஏஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது மாதிரி உயர்நீதிமன்றத்துக்கு எவ்வளோ ஏஜ் இருக்குது, உச்சநீதிமன்றத்துக்கு எவ்வளோ ஏஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா. 63, சரியானவற்றை காண்க. சரியானவற்றை காண்க. அமிலங்கள் புளிப்பு சுவை கொண்டவை. அமிலங்கள் வந்து புளிப்பு சுவை கொண்டவை சரிதான். அமிலங்கள் நீல லிட்மஸை சிவப்பு நிறமாக மாற்றும். அமிலங்கள் நீல லிட்மஸை சிவப்பு நிறமாக மாற்றும். இதுவும் சரிதான். அமிலங்கள் தண்ணீரில் கரையாதவை. அமிலங்கள் தண்ணீரில் கரையாதவை. இதுவும் சரிதான். அமிலங்கள் அக்வஸ் கரைசல் மின்சாரத்தை கடத்தாது. அமிலங்கள் வந்து அக்வஸ் கரைசல் மின்சாரத்தை கடத்தாதுங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு சரிங்களா. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1, 2, 3 சரி, 4 வந்து தவறு சரிங்களா. 64, சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு. சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு எந்த வருஷம்? ஆன்சர் February 26, 1852. ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாம் சரிங்களா. சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு February 26, 1852. 65, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதி பெயர்கள் இடம்பெறக்கூடாது என்று எந்த மாநாட்டில் பெரியார் வேண்டுகோள் விடுத்தார்? மக்கள் தொகை கணக்கெடுப்பும் போது ஜாதி பெயர்கள் இடம்பெறக்கூடாது என்று எந்த மாநாட்டில் வந்து பெரியார் வேண்டுகோள் விடுத்தார்? எந்த மாநாடு அப்படின்னா ஈரோடு மாநாடு 1930 சரிங்களா. ஈரோடு மாநாடுலாம் 1930ஆம் ஆண்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதி பெயரே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து வேண்டுகோள் விடுத்தார். யார்? பெரியார் சரிங்களா. ஸோ இந்த இதெல்லாமே ரொம்ப முக்கியம். கொஷின்ஸ் வந்து மாற்றி கூட கேட்பாங்க. 66, பொறுத்துக. ஆறுகள் மற்றும் உற்பத்தியாகும் இடங்கள். ஆறுகள் மற்றும் உற்பத்தியாகும் இடங்கள். இது வந்து ஜாகிரஃபியில் நம்ம தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 கேள்வி கொடுத்துருப்போம். உங்களுக்கு வந்து சிலபஸ் வரைய ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு 700 கேள்விகள் கொடுத்துருப்போம். அதிலேருந்து நீங்கள் படித்தா மட்டும் அதில் இருக்கிறத படித்தா போதும். அதே மாதிரி எக்கனாமிக்குன்னு சொல்லி ஒரு 400, 500 கேள்விகள் கொடுத்துருப்போம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. கங்கை நதி உற்பத்தியாகும் இடம் வந்து எங்கப்பா? கங்கை நதி உற்பத்தியாகும் இடம் வந்து பாகிரதி கரெக்டு தான். பிரம்மபுத்திரா செமாயிங்டங் கரெக்டு தான். கோதாவரி மேற்கு தொடர்ச்சி மலை.
கிருஷ்ணா வந்து மகாபலேஸ்வரர். சரிங்களா, மகாபலேஸ்வரர் கரெக்டு தான். கங்கை பாகிரதி, பிரம்மபுத்திரா, செமாங்டாங், கோதாவரி, மேற்கு தொடர்ச்சி மலை, கிருஷ்ணா வந்து மகாபலேஸ்வரர். சரிங்களா, ஸோ சரிதான். இப்போ ஆன்சர் என்ன? 1 2 3 4 தான் சரி. சரிங்களா. 67 கீழ்கண்டவற்றில் பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தம் எது? ஆன்சர் நியோடிமியம். சரிங்களா, நியோடிமியம். 68 இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது எது? இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுவது எது? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். ஆன்சர் அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமை தான் என்ன சொல்லுவாங்க? இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படை உரிமைகள். 69வது கேள்வி வந்து பாருங்கள். வெளிநாட்டு உதவி இல்லாமல் முழுவதும் இந்திய அரசால் அமைக்கப்பட்ட பொதுத்துறை எஃகு நிறுவனம் தமிழ்நாட்டில் எங்குள்ளது? வெளிநாட்டோட எந்த உதவியும் இல்லாமல் நம்ம இந்திய அரசாலேயே அமைக்கப்பட்ட பொதுத்துறை எஃகு நிறுவனம் தமிழ்நாட்டில் வந்து எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் சேலம். சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் டி, சேலம். ஆன்சர் சேலம். 70வது கேள்வி வந்து பாருங்கள். சரியானவற்றை காண்க. சரி, இந்த விதவை மறுமண சட்டம் 1855 விதவை மறுமணத்தை சட்டப்பூர்வமாக்கியது. இந்த விதவை மறுமண சட்டம் வந்து 1855 வந்து விதவை மறுமணத்தை சட்டப்பூர்வமாக்கியதுங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. சரிங்களா, எந்த வருஷம் வரும்? 1856 தான் வரும். சரிங்களாங்க. அடுத்தது இந்த திருமண சட்டம் 1955 படி பெண்களின் திருமண வயது 21 என்று கூறுகிறது. ஸோ சரிதான். சரிங்களா, இந்த திருமண சட்டம் 1955 படி பெண்களின் திருமண வயது வந்து 21 தான். கரெக்டு தான். இந்த வாரிசுரிமை சட்டம் 1956 படி பெண்களின் பெற்றோரின் சொத்துரிமையை பெறுவதற்கான உரிமையை உறுதி செய்கிறது. சொத்துரிமைக்காக சொல்கிறது வந்து 1956 சரிதான். சரிங்களா, அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2 3 தான் சரி, 1 வந்து தவறு. சரிங்களா, ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் 1856 வந்திருக்கணும். சரிங்களா, விதவை மறுமண சட்டம். 71 கூற்றுகளை ஆராய்க. கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் கல்வி அறிவு விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். சரிங்களா, ஸோ கன்னியாகுமரி மாவட்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ சரிதான். தமிழ்நாட்டில் கல்வி அறிவு விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தான். காரணம் என்ன அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்வி அறிவு விகிதம் வந்து 91.96% இருக்குது. சரிங்களா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்வி அறிவு விகிதம் எவ்வளவு? 91.96% இருக்குது. ஸோ அதனால தான் வந்து தமிழ்நாட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கல்வி அறிவு விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னா கன்னியாகுமரி அப்படிங்கிறாங்க. சரிங்களா, ஸோ அப்போ ரெண்டுமே சரிதான். காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம். 72 பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கின் முக்கிய நோக்கங்கள் எது? பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கோட முக்கிய நோக்கங்கள் எது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சார், முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா நீர்மின் சக்தி மற்றும் நீர்ப்பாசனம். சரிங்களா, நீர்மின் சக்தி மற்றும் நீர்ப்பாசனம் தான் அதோட முக்கிய நோக்கமாக இருந்தது. 73வது கேள்வி. ஹேமடைட் இரும்புத்தாதுவில் உள்ள இரும்பின் அளவு எவ்வளவு? ஹேமடைட் இரும்புத்தாதுவில் இருக்கிற இரும்பின் அளவு எவ்வளவு? ஸோ ஆன்சர் 69.9%. 69.9%. அடுத்தது பாருங்கள். 74வது கேள்வி பொறுத்துக. இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் எங்கே உள்ளது? இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் வந்து எங்கே உள்ளது? ஆன்சர் நாக்பூர். தேசிய அலுமினிய நிறுவனம் வந்து ஒடிசா. இந்திய நிலக்கரி நிறுவனம் வந்து கொல்கத்தா. எண்ணெய் வயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை. சரிங்களா, சரியா. இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் வந்து நாக்பூர். தேசிய அலுமினிய நிறுவனம் வந்து ஒடிசா. இந்திய நிலக்கரி நிறுவனம் வந்து கொல்கத்தா. எண்ணெய் வயல் வந்து மும்பை. சரிங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் 3 4 2 1. சரியா. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா, ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த நிறுவனங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லாஸ்ட் கொஷின். தகவல் தொடர்பிற்காக முதல் இன்சாட் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்ட நாள். தகவல் தொடர்பிற்காக முதல் இன்சாட் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்ட நாள் எப்போ? ஆன்சர் 1983 ஆகஸ்ட் 30ஆம் நாள். சரிங்களா, 1983 ஆகஸ்ட் 30ஆம் நாள் தான் தகவல் தொடர்பிற்காக முதல் இன்சாட் செயற்கைக்கோள் வந்து விண்ணில் ஏவப்பட்டது. சரிங்களா, ஸோ என்னைக்கான 75 கேள்வி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த 75 கொஷின்ஸில் நீங்கள் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்பட்டது அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இன்னும் 1 மந்த் இருக்குது. நம்ம ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருப்போம். உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் டெஸ்ட் பேட்சும் நம்ம போயிட்டு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் பேட்சில் பில்லிங் எதுனா கூட நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்காக தனியாக கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நாங்கள் பிடிஎஃபாக நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் டேரெக்டாக வந்து டைம் கிடைக்கும் போதில் டெஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்சர்ஸ் பிடிஎஃபும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பிடுவோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெட்டீரியல் வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.